இன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே சிக்கன் பக்கோடா சாப்பிடணும் போல இருக்குன்னு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஈஸியாக இன்னைக்கு சிக்கன் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வாங்கிட்டு வந்த சிக்கனை வாஷ் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ சிக்கனில் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை வாஷ் பண்ணி அதை ஒரு சைடில் வச்சுட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் சிக்கன் பக்கோடாக்காக மசாலா எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள், பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் இந்த பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லேருந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் லெமன் ஊற்றி இந்த பேஸ்ட் எல்லாம் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேணாம், இது மிக்ஸ் ஆனால் போதும். சிக்கன்லேயே தண்ணி இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் போட்டதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கார்ன்ஃப்ளவர் சாப்பிட மாட்டோம், அதனால நாங்கள் ஆட் பண்ணல. இப்போ கொஞ்சமாக முட்டை சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி உடச்சி வச்சுருக்கேன். இந்த லெவலில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு 1 ஹவர் ஊற விட்டுடலாம். இப்போ மசாலா போட்டு ஊற வச்சுருந்த சிக்கன் 1 ஹவர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்து 65 போட்டுடலாம். கேஸ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் சிக்கன் பக்கோடா போட்டுக்கலாம். நாங்கள் கேசரி பவுடர் கலர் ஆட் பண்ணல, நீங்கள் ஃபுட் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் போட்டதும் உடனே நம்ம திருப்பக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் அது அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சிக்கன் எடுத்துடலாம். இல்லை கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொரிச்சிக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் பக்கோடா ரெடி. மேலே கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.